பிரான்சில் தற்போது 25 ஆண்டுகால வீட்டுக் கடன்களுக்கான சராசரி வட்டி விகிதம் 3.60% உள்ளதால் 2 லட்சம் யூரோக்கள் கடன் வாங்கினால் வட்டி மட்டுமே தனியாக 1 லட்சம் யூரோக்கள் வரை செலுத்த வேண்டியுள்ளது. இது நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு பெரும் நிதி சுமையாக மாறியுள்ளதால் குறைந்த வருவாய் பிரிவினர் வீடு வாங்க உதவுவதற்காக பிரெஞ்சு அரசால் PDZ எனப்படும் வட்டியில்லா வீட்டுக்கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கடனுக்கு வட்டியோ அல்லது விண்ணப்ப கட்டணங்களோ கிடையாது. எனினும் இதன் மூலம் முழு தொகையையும் பெற முடியாது என்பதால் இதனுடன் சாதாரண வீட்டுக் கடனையும் சேர்த்து பெற வேண்டும். இந்த திட்டத்திற்கான தகுதி விண்ணப்பதாரரின் வருமானம் மற்றும் அவர் வீடு வாங்கும் பகுதி ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். உதாரணத்திற்கு B1 மண்டலத்தில் தனி நபராக வீடு வாங்க 34,500 யூரோக்களுக்குள்ளும், C மண்டலத்தில் வீடு வாங்க 28,500 யூரோக்களுக்குள்ளும் ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை உள்ள தம்பதியருக்கு வருமான வரம்பு முறையே 62,100 மற்றும் 51,300 யூரோக்கள் ஆகும். புதிய வீடுகள் குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் தர மேம்பாடுகளுடன் வாங்கப்படும் பழைய வீடுகள் மற்றும் சமூக குடியிருப்புகள் ஆகியவற்றுக்கு இந்த வட்டியில்லா கடன் பொருந்தும். மேலும் வீட்டை புதுப்பிப்பதற்கான அரசு நிதியுதவியுடனும் இந்த PTZ கடனை இணைத்து பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குடும்பங்கள் எளிதாக வீடு கொள்வனவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் புதிய சட்டமூலம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதற்கமைய வருமான வரம்பு ஏதுமின்றி ஒரு குடும்பத்தில் கர்ப்ப காலம் முதல் குழந்தை பிறந்து 5 ஆண்டுகள் ஆகும் வரை வீடு வாங்க அல்லது வீட்டை விரிவுபடுத்த 1 லட்சம் யூரோ வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். ஒவ்வொரு புதிய குழந்தை பிறப்பிற்கும் இந்த வட்டியில்லா கடன்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற இந்த யோசனைக்கு குடும்ப நல அமைப்புகள் ஆதரவு வெளியிட்டுள்ளன.